எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடி காத்தீரே நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் பின்னடி காத்தீரே நாமத்தின் ஆதரவில். சரி, போதுமானது. நேரம் கடந்து விட்டதுனால இப்பொழுது நம்ம இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய மத்தியில பேச வேண்டும். அவருடைய சத்தம் நம்முடைய மத்தியில துணிக்க வேண்டும். சபைகளின் மத்தியில கர்த்தர் உலாவுகிற தேவன். நம்மளுக்கு ஒருவேளை நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறார். சபை நடுவாக கர்த்தர் உலாவுகிறார். ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரம்புகிறது. அதனால அந்த ஆலயத்துல அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட அனைவரும் சுகமானார்கள். அதனால அந்த சுகமும் அதனாலதான் நமக்கு கிடைக்குது. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்பதை நம்ம கவனத்துல கொண்டு இப்பொழுது வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம சில பெண்களை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் விமன் நம்ம பார்த்திருக்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒருத்தர் சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். 4 மாசத்துல தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும். முதல் மாதம் என்ன செஞ்சோம்? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? என்னது? எப்படிப்பட்ட பெண்கள்? சரியா? மறந்து வச்சு என்ன காலையில சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அது தெரியா? சாப்பிடவே இல்லையா? அது சாப்பிடாதது தெரியும். அது ஞாபகத்துல. தேவ பக்தியுள்ள பெண்களை குறித்து நம்ம சிந்திச்சோம். உண்மையா இல்லையா? அது சொல்லி இலக்கியா சொல்ல தெரிஞ்சா. அடுத்தது என்ன சிந்திச்சோம்? அதை பத்தி தெரியாது. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள யாருதான் அதுக்கு அதையே பிறக்கி பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த மாசம் வரும்போது எல்லாரும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மே இந்த இன்னைக்கு உள்ளது வரைக்கும் தொகுத்து சொல்ல தெரியணும். அப்படி இல்லைன்னா நம்ம சிந்திக்கிறதுல என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன மறக்கவே கூடாது. அவருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. இப்பொழுது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேதத்தில கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான பெண்கள். இப்ப இதுல ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம். இந்த பொண்ணை பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? எவ்வளவு அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அதனால வேதம் குறிப்பிடுகிற அழகான பெண்களை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 12:11. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அடுத்த வசனம். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். அதனால அதுக்கு அடுத்த வசனம் படி. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். போதுமானது. நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை ஆண்டவரை வழிபடும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அது ஆத்துமாவை ஊடுருவி செல்கிறது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அந்த சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிக்கும்படியாக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம இங்க பார்க்கிறோம் சாராளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாமினுடைய மனைவி சாராள். ஆபிரகாமே சாராளை பார்த்து
பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க இருக்கிறது எகிப்து தேசம். இந்த தேசத்துல நீ அழகா இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, என்னைய கொண்டு போட்டுட்டு உன்னைய என்ன செய்வாங்க, எடுத்துக்குவாங்க. அதனால என்ன நீ காப்பாற்றுறதுக்காக நீ என்ன சொல்லு, ஒரு பொய் சொல்லு. என்ன பொய் சொல்ல சொல்றாரு? மனைவின்றதுக்கு பதிலா சகோதரின்னு சொல்ல சொல்றாரு. பாருங்க, இந்த அழகு பயனற்ற ஒரு அழகு. அதனாலதான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், அழகும் வீண், பியூட்டி இஸ் வெயின் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் அழகா இருக்க கூடாதா என்பதல்ல, எல்லோரும் அழகா இருக்கலாம். கர்த்தர் அவரவரை எப்படி படைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையில நமக்கென்று ஒரு அழகை கொடுத்திருக்கிறார். அந்த உண்மையான அழகு என்னது என்பதைத்தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இப்பொழுது சாராள் பிசிக்கல் பியூட்டி, அதாவது சரீர பிரகாரமான அழகு என்ன செய்ய வைக்கிறது, ஆபிரகாமை பாவம் செய்ய வைக்கிறது. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன், நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அவருடைய சந்ததியாகத்தான் நாம் கருதப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆபிரகாமையே அந்த பிசிக்கல் பியூட்டி, உள்ளான அழகு அல்ல, வெளிப்படையான அழகு பாவம் செய்ய வைக்கிறது. அங்கே ஒரு தவறு செய்கிறார். பிற்பாடு நம்ம பார்க்கிறோம் 20ஆவது அதிகாரத்திலேயே, நம்ம அது படிக்க நேரம் இல்லை, அபிமெலேக்கின்றத்திலேயும் ஆண்டவர் ஆபிரகாம் பொய் சொல்லுகிறார். மனைவி இல்லை என்று சொல்லுகிறார், சகோதரி என்று சொல்லுகிறார். இப்படி 2 இடத்திலே அவர் தவறு செய்யும்படியாக இந்த சாராளுடைய அழகு காரணமாக இருந்தது. இன்றைக்கு கூட நம்முடைய அழகு கூட அநேகர் தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கலாம். சில பேர் தங்களை அழகுபடுத்தி கொண்டு இந்த தெருவிலே போக வேண்டும், நடக்க வேண்டும் என்று வாலிப உள்ளங்கள் தான் அப்படி நினைக்குதுன்னு கிடையாது. முதியவர்களும் பெரியவர்களும் கூட அப்படித்தான் நினைக்கிறோம். நான் கல்லூரியிலே மதுரையிலே படித்துக் கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அங்கே உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் நான் போவது வழக்கம். அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில வாசல்ல நிறைய பேர் குஷ்டரோகிகள், மற்ற பிச்சையை கேட்பதற்காக அநேகர் உட்கார்ந்து இருப்பார்கள். நிறைய பேர் போறவங்க போட்டு போவாங்க, நானும் கூட போட்டது உண்டு. அப்பொழுது சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு என்று ஒரு மகள் வந்தார், ஒரு வாலிப பெண். அப்பொழுது நானும் கல்லூரியிலே தான் படித்துக் கொண்டிருந்தேன். அவள் எப்படி தெரியுமா, இந்த சாரிய ஒத்தையில விட்டுட்டு அதுவும் மெல்லிசான ஒரு புடவையை கட்டிட்டு வந்தார். அப்ப அங்க உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒரு மனிதன் குஷ்டரோகி. அவன் என்ன செய்து விட்டான், அவளை போய் அப்படியே, நம்ம எல்லாரும் பெண்களாக இருக்கிறோம், நம்ம பேசுறோம், அந்த அப்படியே போய் அவளை அந்த மார்பிலை கடித்து விட்டான். நாங்கள் இதை கண்ணெதிராக பார்த்தது உண்டு. பிற்பாடு பாஸ்டர் வெளியிலே வந்தார். ஆனால் அதுக்காக சபையை நடத்தாமல் இருக்க முடியாது. அதனாலே எதனால் அது நடந்தது என்றால், அவளுடைய பிசிக்கல் பியூட்டி என்ன நடந்தது, பிசிக்கல் பியூட்டி அவளை தடுமாற செய்யும். அவள் பாவம் செய்வதற்கு அவள்தான் காரணம். அதனால இன்றைக்கு நாம் பிசிக்கல் பியூட்டியை குறித்து மேன்மை பாராட்டவே முடியாது. நாமும் மேக்கப் போடுவது தவறல்ல, ஆனால் அதிகப்படியான மேக்கப் போட்டு மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதற்காக. ஆபிரகாம் இங்கே பயப்படுவது எதற்கு தெரியுமா, சாராள் எந்த மேக்கப்பும் போடல, ஆனாலும் அவள் அழகாக இருக்கிறாள் என்பது, அந்த அழகு மற்றவர்களை வஞ்சித்து விடும் என்பதற்காக பயப்படுகிறார். அந்த அழகை குறித்து தான் அவர் பயந்து கொண்டு பொய் சொல்ல சொல்கிறார் சாராள். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடத்திலே சொன்னேன். இன்றைக்கு அநேகர் நாம் நினைக்கிறோம், மற்றவர்கள் நம்மை பார்ப்பதற்காகவே ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அது அப்படி செய்யவே கூடாது. கர்த்தர் நம்மை காண்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை சற்று சிந்தித்து பார்ப்போம். சில நேரங்களிலே அது நமக்கு ஆபத்தாக அமைந்து விடும், அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதனாலே சாராளுடைய அழகு ஆபிரகாமை பொய் சொல்ல வைத்தது. எந்த மேக்கப்பும் சாராள் போடல, மறந்துடாதீங்க. இயற்கையாகவே தேவன் கொடுத்த அழகை கண்டு ஆபிரகாம் பயந்து, எகிப்தியருக்கு பயந்து பொய் சொல்லுகிறார், அபிமெலேக்குக்கு பயந்து பொய் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை பாவம் செய்ய வைப்பதற்காக அழகை நம்ம
பயன்படுத்த கூடாது. மற்றவர்கள் இடருண்டு போவதற்கு அந்த அழகு காரணமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக சாராளுடைய உள்ளான அழகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமாக வாசிப்போம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை கர்த்தந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவர்களாய் இருந்து பிள்ளை பெற்றார். அங்கே நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11:11 என்ன வாசிக்கிறோம்? சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, ஆண்டவர் பேரில அவள் வைத்திருந்த விசுவாசம் உறுதியானது. இன்றைக்கு ஆண்டவர் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே தடுமாற்றம் வரும் பொழுதுதான் ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்கிறோம். அநேக காரியங்களிலே விழுந்து போகிறோம். பண விஷயமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலேயும் விழுந்து போவதற்கு காரணம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். என் தேவன் உண்மையுள்ளவர். He is always faithful. அவர் தன்னுடைய உண்மையில் இருந்து ஒருபோதும் பிசகவே மாட்டார். என்ன சொல்லி இருக்காரோ அதை கட்டாயமாக செய்வார். என்ன அவர் சொல்லி இருக்காரோ அதை மாற்றிக்கொள்ளவும் மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சாராளுக்கு வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது. 90 வயது ஆகிவிட்டது. ஆண்டவரோ வாக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. எப்படி நம்ப முடியும்? நாள்லாம் போயிட்டு இனி சாக போற நாள் வந்துச்சு, என்னால நடக்கவே முடியலையே, எனக்கு எங்கிருந்து ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு நினைக்கல. ஆனா என்ன சொல்றீங்க? நம்ம வாசிக்கிறோம் 11:11 நம்ம மனப்பாட பண்ணணும். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தன்னுடைய பலவீனத்தை அவன் நினைக்கல. என்னால இது முடியாது, உண்மைதான். என்னால இந்த சபையை கட்ட முடியாது, நம்ம இடம் வாங்க போறோம், அந்த இடத்தை வாங்குறது என்னால முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக காட்டினார். அதன் பிற்பாடுதான் உறுதியாக இதிலே இறங்கினது. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய விசுவாசம் எதிலே இருக்கிறது? உண்மையுள்ளவரை நோக்கி இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அதை நினைத்துத்தான் அந்த ஈசாக்கை பெற்றெடுத்தார். அதனால இன்றைக்கு நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் என்பதை எத்தனை பேர் மறந்து போறோம்? அநேக நேரங்கள்ல மறந்து போயிடுறோம். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்றது இதுதான், ஆண்டவரே நானா இந்த இடத்துக்கு வரல, நீங்க என்னை அழைக்காம நான் இந்த இடத்துக்கு வரல, நீங்க உண்மையுள்ளவங்க, அதனால நீங்க நடத்துங்க. இந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். இந்த அழைப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படி அழைத்திருக்கிறார். ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே என்று அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். 100% உண்மை உள்ளவர். ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். நம்மை பத்திரமாக அக்கறை கொண்டு சேர்க்கக்கூடியவர். அந்த உண்மையை வேறில நம்முடைய நம்பிக்கை இருக்கும். My Lord is faithful. He is a faithful person to be trusted. வேற யாரையும் நம்ம நம்ப முடியாது, உலகத்தில் உள்ள யாரையும் நம்ப முடியாது. அதனால சாராளுடைய உள்ளான அழகு எதுல வெளிப்படுது தெரியுமா? அவளுடைய விசுவாசத்துல. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு பவுல் சொல்லுகிறார். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏசாய் மேல நம்பிக்கை வச்சுட்டு தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் அவர் இன்னார் என்று நாம் இன்னும் அறியவே இல்லை. அவர் இன்னார் என்று அறியாததுனாலதான் தடுமாறுகிறோம். அநேக நேரங்களிலே கீழே விழுகிறோம், பாவத்திலே விழுகிறோம், பாவத்தின் வஞ்சனையிலே மாட்டிக்கொள்கிறோம். அநேக நேரங்களிலே விசுவாசத்தை விட்டு விலகுகிறோம். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய ராஜ்யத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவி குமாரத்திகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். இன்னும் நாம் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவே இல்லை. என்னையும் சேர்த்தா சொல்ல, இன்னும் அறிய வேண்டிய காரியம் அதிகமா இருக்கு. ஆனால் சாராள்
அவரை அறிந்திருந்தாள். அதுதான் உண்மையான உள்ளான அழகு அவளிடத்திலே காணப்பட்டது. அடுத்ததாக நாம் ஒரு வசனம் சாராளை குறித்து நம்ம வாசிக்க போயிடும். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5, 6வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இங்க சாராளுடைய அடுத்த அழகு, உள்ளான அழகு. முதல் அழகு அவளுடைய விசுவாசம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேலே வைத்திருந்த விசுவாசம். சூழ்நிலையே பார்க்கல, தன்னுடைய சரீரம் இப்படி ஆயிட்டே 90 வயசு ஆயிட்டு இதுல போய் குழந்தை பிறக்குமா, அதெல்லாம் நினைக்கவே இல்லை. சொன்னவர் செய்வார், சொன்னதை செய்வார். அதுதான் அவளுடைய நம்பிக்கை, அதுதான் உள்ளான அழகு. அடுத்ததாக இங்கே பார்க்கிறோம், எப்படி தன்னை அலங்கரித்தாள். புருஷனுக்கு கீழ்ப்படிந்து சாராள் என்ன செய்தாள்? ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் கணவனை பேர் சொல்லி கூப்பிடுறதும், வான்னு சொல்றதும், போன்னு சொல்றதும், உட்காருன்னு சொல்றது, எழுந்திரின்னு சொல்றது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்ல. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? நம்ம புருஷர்களை, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே சாராளை என்ன வேதம் சொல்லுதுமா? பரிசுத்த ஸ்திரீ, அழகுள்ள ஸ்திரீன்னு மட்டும் சொல்லல, she is a holy woman. அவளை பரிசுத்த ஸ்திரீன்னு சொல்லுது வேதம். எதனால? கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்ததுனால. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கே வைத்திருக்கிறோம், என்ன செய்கிறோம், யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல அநேக தவறி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் என்ன ஆகுது? குடும்பத்துல அநேக பிரச்சனைகள், பாரங்கள், நெருக்கங்கள். அதுவும் இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் தெரியுமா? என்னை தேடி ஒரு தம்பி வந்தார், வாலிப தம்பி. ஆண்டி, எனக்கு திருமணமாக போகிறது. சரிப்பா, பெண் யார்? பெண்ணை பற்றி சில காரியங்களை சொன்னான். அப்பொழுது அவன் சொன்னான், ஆண்டி, அவங்க இங்க வரதுக்கு முன்னாடியே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டி. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்ல பையன், விசுவாசத்திலே வல்லவன். அவங்க இங்க உள்ள வரத்துக்குள்ளேயே என்கிட்ட நிறைய இது டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காது. உன்னுடைய கிரிப்ல வச்சுக்கோ, நீ நல்லா ஜோம் பண்ணு. ஏன்னா எல்லாம் முடிவடைந்து விட்டது, இனி ஒன்றும் மாற்ற போவதில்லை அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள்? இன்னைக்கு உண்மையிலேயே பையன்களை நம்பிடலாம், பெண் பிள்ளைகளை நம்பவே முடியல. வேதத்தின் வெளிச்சத்துல நடக்கிறதே இல்லை, வேதத்தின் அடிப்படையில நடக்கிறதே இல்லை. இங்கே பரிசுத்த ஸ்திரீ, ஹோலி விமன் என்று சொல்லி சாராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சாராள் மட்டுமல்ல, அநேகர் இருக்கிறார்கள். எதனால அவங்களுக்கு அந்த பட்டம் தெரியுமா? வெள்ளை புடவை கட்டிட்டு இருந்ததுனால அல்ல, நகை போடாமல் இருந்ததுனால அல்ல. எதனால அந்த பட்டம் கிடைக்கும் தெரியுமா? புருஷனுக்கு கீழ்ப்படிந்ததுனால. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சில பேர் ஒரு வார்த்தை கணவன் சொன்னா போதும், பல வார்த்தை பேசும். இது கர்த்தருக்கு பிரியம் இல்லையே. நம்ம எப்படி பரிசுத்த ஸ்திரீயாக இந்த பந்தியில வந்து பங்கு பெறுகிறோம்? Are we holy? வாயினால நான் பரிசுத்தவாட்டி பரிசுத்தவாட்டி, என்னை ஆண்டவர் ரத்தத்தால் கழுவினார். உண்மைதான், கழுவி இருக்கிறார். ஆனா அதுக்கு தகுந்தபடி நடக்கிறோமா? இல்லவே. அதனால இன்றைக்கு சாராளுடைய உள்ளான அழகு, அந்த பரிசுத்தம் வெளிப்படுகிறது கீழ்ப்படிதலினாலே. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய ஞான மணவாளர். அவருடைய வார்த்தைக்கு, எத்தனை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? அதிகமா பைபிளை படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம், எல்லாம் செய்யறோம், வெல்கம். ஆனாலும் கூட எத்தனை வார்த்தைக்கு கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே நம்ம செய்யறோம்? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே நம்ம செய்யறோமா? அது பாட்டுக்கு பைபிள்ல இது பாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கட்டும். அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். இதுக்குதான் வெளியில இருந்து அநேகரை கொண்டு வந்து எப்படியாவது சத்தியம் போய்
சேராதா? எப்படியாவது எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட மாட்டாங்களா? எப்படியாவது ஒரு வருகைக்காக ஆயத்தப்பட மாட்டாங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்பீக்கர் எல்லாம் சில நேரம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களோட டைமிங்கை கேட்டு ஸ்பீக்கரை அரேஞ்ச் பண்றது. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, அந்த வார்த்தைகளை கேட்கிறோம், சந்தோஷமா கேட்கிறோம். அந்த அன்று வந்தாரா, அந்த அண்ணா வந்தாரா, நல்லா பேசினாரு, எல்லாம் சொல்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு வெயிட் கொடுக்கிறோம். சாராள் தன்னுடைய கணவரை ஆண்டவன் என்று கீழ்ப்படுகிறாள். நம்ம கர்த்தரை ஞான மனவாளராக இருக்கிற அளவுக்கு நம்ம எந்த விதத்துல இடம் கொடுத்து நம்ம ஒபே பண்றோங்கிறத நம்ம சற்றே சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய சத்தம் ஒரு காரியத்துல கேட்டுட்டா உடனே அதுக்கு ஒபே பண்ணணும். ஆண்டவர் எல்லாரோடையும் பேசுவார். ஆண்டவருக்கு யாரும் பகைவரே கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன செய்யறது இல்ல, அவருடைய சத்தத்தை நேரா கேட்கிறவே ஒழிய அதுக்கு கீழ்ப்படிய மனசே கிடையாது. அந்த கீழ்ப்படிதலின் ஆவி நமக்குள்ள வேணும். அப்பதான் நம்ம யாரு தெரியுமா? பரிசுத்தமுள்ள ஸ்திரீகள். அதுதான் உள்ளான அழகு. சாராளிடம் காணப்பட்ட அந்த உள்ளான அழகு நம்ம இடத்துல என்ன செய்யணும்? காணப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு அருமையான வாலிப மகள் ஒரு கூட்டத்திற்கு போனாள். ஒரு பெரிய பிரசங்கிய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதை கூட அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற சர்வெண்ட், பணக்கார பெண், அவ கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த பணக்கார பெண்ணிடத்துல அந்த சர்வெண்ட் என்ன தெரியுமா சொன்னா? அம்மா, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல அங்க ஒரு பெரிய ஐயா வந்து பேச போறாரு, நீங்க வாங்க கேளுங்க அப்படின்னு. அப்ப அவளும் சரி நம்ம இன்னைக்கு கேட்போம் ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு காரையிலேயே வேகமா காரை நிறுத்திட்டு உள்ள போய் உட்கார்ந்தார். ஆவியானவர் அவளிடத்துல பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா? மகளே, இன்னைக்கு உன்னை என்னிடத்துல ஒப்புக்கொடு. மகளே, உன்னை என்னிடத்துல ஒப்புக்கொடு. அந்த பிரசங்கியார் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இவளிடத்திலே பேசுகிறார். இவளால உட்காரவே முடியல. ஆனாலும் எழுந்து இடத்துல நிற்கிறார். அப்புறம் திரும்ப உட்கார்றா. எதுக்கு தெரியுமா? அவ என்ன பிளான் பண்றான்னா, ஆண்டவரே உடத்துல நான் என்ன ஒப்பு கொடுப்பேன். நாளைக்கு என்ன ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஏன்னா அவ அந்த கிளப்ல எல்லாம் போய் ஆடி அந்த மாதிரி ஒரு பெண் வெளிநாட்டுல நடந்தது. அப்ப இவ என்ன சொல்றா? ஆண்டவரே, நான் இடத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது முடிஞ்ச பிறகு என்னை முழுமையா இடத்துல தருகிறேன். இதான் அவளுடைய பொருத்தல், இதான் அவளுடைய கீழ்ப்படிதல். உடனே வீட்டுக்கு காரை எடுத்துட்டு எல்லாரும் கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி காரை வேகமா எடுத்துட்டு போனா. உண்மையாய் நடந்த சம்பவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சபையில. அப்ப போகும்போது எதிர்பாராத விதமாக விபத்துக்கு உட்பட்டாள். அந்த ஸ்பாட்லேயே அவளுடைய அந்த டைரியில அவ என்ன தீர்மானித்தாலோ அதை எழுதி இருக்கிறார். அந்த டைரியை மற்றவர்கள் கண்டெடுத்தார். அதுல எழுதி இருக்கிறார், நாட் டுடே, டுமாரோ ஐ வில் அக்செப்ட் யூ. நாளைக்கு உண்மை நேசிக்கிறேன், நாளைக்கு உண்மை ஏற்றுக்கொள்ள. நாட் டுடே, இன்னைக்கு கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் த டான்ஸ் பார்ட்டி டுமாரோ. நாளைக்கு டான்ஸ் பார்ட்டி இருக்கு. இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படியாக இருக்கிறது? தேவன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை என்ன சொல்றாரு? பரிசுத்த ஸ்திரீகள் என்று சொல்கிறார். அதனால இன்றைக்கு கணவனுக்கு மாத்திரமல்ல, ஞான மணவாளனாகிய கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்து ஒரு அழகான பெண்ணை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாக. ரூத் 1:16. வாசிக்கலாம் எடுத்தவங்க. ரூத் புஸ்தகம் இருக்கா இல்லையா பைபிள்ல? வாசிங்க. 16. அதற்கு ரூத், நான் உங்களை பின்பற்றாமல் உங்களுக்கு திரும்பி என்னோடு பேச வேண்டாம். இது போகும் இடத்திற்கு நானே வருவேன். இது தங்கும் இடத்திலே நானே வருவேன். உங்களுடைய தனம் என்னுடைய தனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடைவதற்கு நானும் மரணமடைந்து அங்கு நடக்கும் பண்ணப்படுகிறேன். மரணமே இல்லாமல் வேறொன்று சொல்லிவிட்டு என்னை குறித்தால்
வருகிறவருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய தரவார் என்றார்கள். அடுத்ததாக இங்க நம்ம வாசிக்கிறோம். ரூத்தை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அநேக பரீட்சையெல்லாம் எழுதிட்டோம். ரூத்தை அழகுள்ளவள் என்று வேத குறிப்பிடல, ஆனா உண்மையிலேயே அவள் அழகாத்தான் இருக்கு அப்படின்னு தான் சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அவள் ஒரு மோவாபிய பெண், அதுவும் நமக்கு தெரியும். ஆனா அவளுடைய உள்ளான அழகு, நம்ம சாராளுடைய உள்ளான அழகு கீழ்ப்படிதலிலேயும் அவளுடைய விசுவாசத்திலேயே இருந்தது. அதே போல இந்த ரூத்தினுடைய உள்ளான அழகு எங்க இருக்கு தெரியுமா? டிட்டர்மினேஷன், அதாவது உறுதியான நம்பிக்கை. கர்த்தரை பின்பற்றதுல அவ உறுதியா இருந்தான்னு நம்ம பார்க்கிறோம். எதை பத்தியுமே என்கிட்ட பேசக்கூடாது. உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். மாமியாரை தான் பின்பற்றி போகிறாள். அவளுக்கு முன்னாடி ஓர்வாள் வருகிறாள். கூடவே தான் வராங்க. 3 பேர் வராங்க. 3 பேர் வரதுல ஒருத்தி திரும்பி போயிட்டா. ஆனா திரும்பி போன அவளை இவ பார்க்கல. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா, யார் தப்பு செய்யறாங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, இதுதான் கேள்வி. ரூத்தை பாருங்கள், ஓர்பாளை பார்க்கவே இல்லை. ஓர்பாள் கூடவே வர்றா, அவங்க கூட தான். ஆனா பாதியிலேயே அவ திரும்பி போறா. இவ என்ன சொல்றா? திரும்பி போவதை குறித்து என்னிடத்திலே பேச வேண்டாம், நான் உன்னை உறுதியாய் பின்பற்றுவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரு உதாரணத்திற்கு கெட்டு போறவங்களையும் திரும்பி பார்க்கிறவங்களையும் பின்வாங்கி போகிறவர்களையுமே பார்த்து 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 நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையை வீணடிச்சு. அவங்க இப்படி செஞ்சிருக்காங்களே, நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது? அவங்க ஒரு அவிசுவாசியை தேர்ந்தெடுத்திருக்காங்களே, நான் ஏன் செய்யக்கூடாது? இது வாலிப பிள்ளைகளுடைய சவால். திரும்பி போற ஓர்பாளை அவள் திரும்பியே பார்க்கல. அவ போனா போதும், நான் உன்னை பின்பற்றுவேன். அதுதான் அங்க. என்ன நடந்தாலும் சரிதான், என்ன நேர்ந்தாலும் சரிதான், நான் உன்னை பின்பற்றுவேன். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை திரும்பி பார்த்து கொண்டு, சபையை குறித்த வரையில நான் சொல்றேன், சபையில கதிர்களும் வளரும், நல்ல பயிரும் வளரும். வயல்ல போய் பாருங்க, வயல்ல என்ன களையும் இருக்கதான் செய்யும். ஒரு நாள் களையை பிடுங்குறாங்க, அவ்வளவுதான். அதே போல சபையில சில காரியங்கள் தாறுமாறாக நடந்தாலும் அவர்களை பார்க்க கூடாது. எப்படி ரூத் ஓர்பாளை பார்க்காமல் தன் எடுத்த முடிவிலே உறுதியாய் இருந்தாலோ, அதை போல நாமும் உறுதியாய் கிறிஸ்துவுக்காக நிற்கிறோம். எனக்கு அன்னைக்கு ஒரு 10 போன் வருது. ஒரு போன வாரம், உங்கெல்லாம் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க உங்களுக்கு இது தெரியுமா? நீங்க ஸ்டேட்டஸ பாத்தீங்களா? இதான் எனக்கு போன், 10 போன் வருது. நீங்க அப்ப யார பார்த்துட்டு இருக்கீங்க? தவறு செய்யறவங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற என் பன்னீர் பிரதரை பாருங்களேன், சுத்த பெருமாள் பிரதரை பாருங்களேன். இந்த வயசான காலத்திலையும் அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை இப்படி செய்யறாங்க. அத பாருங்களேன். போன் அடிக்கிறீங்க எல்லாரும். நான் ஸ்டேட்டஸே அவ்வளவு பார்க்க மாட்டேன். எப்பயாவது தான் பார்ப்பேன். நான் வைப்பேன் ஸ்டேட்டஸ் சில நேரங்கள். இது மாதிரி ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? பப்ளிக்காவே சொல்றேன். ஏன்னா நம்ம தவறு செய்யறவங்களை தான் ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். அது என்ன ஆண்டிக்கு தெரியாம இருக்கு? தெரியுதா தெரியலையான்னு அதை என்கொயர் பண்ணி பார்க்கணும். தேவை. நீங்க ரூத்த மாதிரி வாழ்ந்தா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அபரிமிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஜீனாலஜி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சந்ததி ரூத்தினுடைய இடத்திலிருந்து வருது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாமே வீணடிச்சிடக்கூடாது. தாவீதின் சந்ததி இங்கே இருந்து உருவாகிறது. அதனால இன்றைக்கு யாரையும் பார்க்காதீங்க. ரூத் சொன்னது மாதிரி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், ஒருவாளையும் நான் பார்க்க மாட்டேன். அவ அவங்க அம்மா அப்பாவோட கூப்பிடுறார், அதை பத்தி நான் பார்க்க மாட்டேன். நான் என் ஆண்டவரை பின்பற்றுவேன், சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவேன். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. அதுக்குத்தான் பெத்தேல் சபை ஏங்கிக் கொண்டு இருக்கிறது.
எல்லாரும் கர்த்தருடைய வீட்டிற்கு மாசற்றவர்களாக வந்து நிற்கணும். வேற எந்த நோக்கமும் கிடையாது. சபை கட்டப்பட போவதும் அதற்காகத்தான். ஒரு சந்ததி கர்த்தரை சேவித்துக் கொண்டே இருக்கணும். அவர் வரும் வரைக்கும் அதுக்காக தான் பிரயாசப்படும். பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும். பின்னாடி பாக்குறது, வீணா போறவங்களை பாக்குறது, இது வேண்டாம். ரூத்தும் ஓர்பாலும் ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரே வீட்டுலதான் அநேகமா இருந்திருப்பாங்க. ஆனாலும் நேரம் வந்த பொழுது அவள் திரும்பி போகும்போது ரூத் ஓர்பாளை கவனிக்கவே இல்லை, அவளை பின்பற்றவும் இல்லை, விட்டுட்டான். இன்றைக்கு சில நேரங்கள்ல நம்மளோட ரொம்ப நெருங்கி அப்படியே க்ளோஸா இருப்பாங்க. அவங்க தவறு செய்வாங்க, கர்த்தரை விட்டு போவாங்க. உடனே அவங்களை நம்ம பின்பற்ற கூடாது. போடா போகட்டும், ஒரு நாள் திரும்பி வருவாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். அதனாலதான் ரூத் அழகான ஒரு பெண், உள்ளான அழகு. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன, என் மகள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாளா, என்னை உறுதியாய் பின்பற்றுகிறாளா, எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இருக்கிறாளா. என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு உலகத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம். அப்படி இருக்கிறோமா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யோக்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒரு தீவிர, அதாவது கண்டஸ், அதாவது ஹெட் கண்டஸ்னா என்ன, தலையை வந்து வேட்டையாடிவாங்க. அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்து விட்டதுனால சுருக்கமாக இப்ப சொல்றேன். அந்த இடத்துல ஒரு குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கிராம தலைவர் இந்த மகனை கூப்பிட்டு என்ன செஞ்சா தெரியுமா, நீ இயேசுவை மறுதலிக்கணும், இல்ல அவரை பின்பற்றதா இருந்தா உன்னுடைய குடும்பம் உன்னை சேர்த்து அழிச்சிருவார். 2 பையங்க அவருக்கு. அப்ப எல்லாரையும் தனக்கு முன்னாடி நிறுத்தினான். அவனுடைய மனைவி, 2 பிள்ளைங்க, அவனை. இப்போ உன்னுடைய பையங்களுடைய தலையை முதல்ல வேட்டையாட போற, அதுக்கு நீ என்ன சொல்? அப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் முடிவு பண்ணிட்டேன். I have decided to follow Jesus. No turning back. நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நீ என் பிள்ளையை கொலை பண்ணான். அதே போல அவனுக்கு கண்களுக்கு முன்பாகவே அந்த 2 பிள்ளைகளையும் கொலை பண்ணான். இது வரலாறு, கோயில் கதை. அடுத்து அவன் கேட்டான் கேள்வி, இப்ப உன்னுடைய மனைவியுடைய தலையையும் துண்டிக்க போற, அதுக்காவது நீ இசைந்து இயேசுவை மறுதலிப்பியா? நோ. யார் என்னோட கூட வரலனாலும், தோ நோபடி ஃபாலோ மீ, யார் என்னை பின்பற்றாவிட்டாலும், என் கூட வரலனாலும், ஐ வில் ஃபாலோ ஜீசஸ், நான் ஆண்டவரை தான் பின்பற்றுவேன். கடைசியாக இவன் மட்டும்தான் பாக்கி. அவன் கண்களுக்கு முன்பாகவே பிள்ளையையும் கொலை செய்தான், மனைவியையும் கொலை செய்தான். யாராவது தாங்கிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டசபையில், மேல் சட்டசபையில என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றி வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனாலும் கூட இன்னும் அதற்கு கையெழுத்தாகல. இப்படித்தான் செய்யணும் கிறிஸ்தவர்களை, இப்படித்தான் பயமுறுத்தணும், இப்படித்தான் விரட்டணும்னு நிறைய காரியங்கள் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல நாம் என்ன சொல்ல போகிறோம்? நமக்கு ரேஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினால் இந்த இடத்துல குடியிருக்க கூடாதுன்னு, வெளியே போங்கம்பாங்க. என்ன வேணாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக பவுல் தீர்த்து எழுதுகிறார். இந்த மகனை போல நமக்கு அந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்துல வரணும். அப்ப கடைசியாக இவர்த்தையும் கேட்கிறார், நீ உன்னையாவது காப்பாத்திக்க, மனைவி போயிட்டாங்க, பிள்ளைங்க 2 பேர் போயிட்டாங்க, உன் கண்ணுக்கு முன்னாடி அவங்க செத்து கிடைக்கிறாங்க, நீ என்ன முடிவெடுக்கிற அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், சிலுவை எனக்கு முன்பாக, உலகம் எனக்கு பின்பாக. இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. அதனால சிலுவை எனக்கு முன்பாக, உலகம் எனக்கு பின்பாக என்று சொல்லி அவன் தீர்மானித்தான். அப்பொழுது அவனும் அவனுடைய உயிரும் பறிவாங்கப்பட்டது. அப்பொழுது கிராமவாசி, கிராம தலைவன் பார்த்தான், என்ன இது அற்புதமா ஆச்சரியமா இருக்கு, பிள்ளையும் போயிட்டு மனைவியும் விட்டுட்டான், தானும் சாவரத்துக்கு முன்னாடி நிக்கிறானே,
யோவான் 13ஆம் அதிகாரத்தை அவரிடத்துல சொல்லி காண்பித்து விட்டு பிற்பாடு மரித்தார். இவனுடைய உள்ளம் தொடப்பட்டது, அந்த கிராமவாசியினுடைய கிராம தலைவனுடைய உள்ளம். அப்பொழுது உடனடியாக அவன் என்ன செஞ்சா தெரியுமா? கொஞ்ச நாட்கள் கழித்து கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தான். அந்த கிராமமே இன்றைக்கு கர்த்தருக்கு உரியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த விசுவாசம், மாறாத நம்பிக்கை, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிறார். இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்ன, எப்படியோ அங்கே போய் சேர வேண்டும். அதனாலே அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். என்னுடைய மனைவி பெற்றுக்கொள்வாள், என்னுடைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற அசையாத நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு எப்படி ரூத்தை போல நம்முடைய எடுத்த தீர்மானத்திலே நம்ம உறுதியாக இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் உள்ளான அழகு. உள்ளான அழகு நம்மிடத்துல இருக்கிறதா? எத்தனை விசை கர்த்தருடைய காரியத்துல மற்ற காரியத்துல அசட்டை செய்கிறோம், அசதியாக இருக்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். சில நேரங்கள்ல யோசித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பேரிலே வைத்த அன்பை கிரியைகளினால வெளிப்படுத்தியே காட்டும். அடுத்து ஒரு சகோதரியை குறித்து பார்க்கிறோம். அவளுடைய அழகு 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். நீங்க அப்புறமா சொல்றதை கவனிச்சீங்க, அப்புறம் வீட்டுல போய் படிங்க. 1 சாமுவேல் 25 2வது வசனம். 1 இல்ல 2. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கல்வேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கல்வேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் துரோகிதனுமாய் இருந்தார். அவன் காலேபுடைய சந்ததியான். போதுமா? இந்த அபிகாயிலை குறித்து வேதமே சொல்லுது, அவள் ரூபவதி, அழகானவள், பியூட்டிஃபுல். ஆனா அது கூட அவளுக்கு இன்னொரு கேரக்டரையும் சொல்றாங்க, மகா புத்திசாலி. வெறும் அழகுதான் பயனற்றது. சாராளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். அதே போல இவளுடைய வாழ்க்கையிலையும் அபிகாயில் ஏன் வேதத்துல முக்கியத்துவம் பெறுகிறாள் என்றால், அவளுடைய அழகுக்காக கிடையாது. அவள் அழகு மட்டும் இல்ல, அவ கூட அவளுக்கு என்ன இருந்துச்சு? புத்திசாலித்தம், இன்டெலிஜென்ட். அவளிடத்துல காணப்பட்டது வெறும் மியர் பியூட்டி அல்ல, அவளிடத்துல இன்டெலிஜென்ஸ் இருந்தது. அவளிடத்துல இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி வெளிப்பட்டதுன்னா, அவங்களுக்கு தெரியும், அவளுடைய கணவரை பத்தி சொல்லி இருக்கு. நாபாலை குறித்து அவன் முரடன், துரோகிரதன், மோசமானவன். இவளோ அழகி, அதே வேளையில நல்ல அறிவாளி. இந்த அறிவாளியும் அழகியும் என்ன செய்ய, அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அவ என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய கணவன் இப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனோடுதான் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறா, விட்டுட்டு ஓடல. ஆனா அதே வேளையில என்ன செய்யறா, கணவன் ஒரு பெரிய தப்பு செய்யறான், சம்பந்தமே இல்லாம சண்டைய விலைக்கு வாங்கிட்டு வரான், ராஜாவுக்கு கோபத்தை உண்டு பண்றான். அப்ப அவ என்ன செய்யறா தெரியுமா? ஒரு காரியம் செய்யறா. அவ என்னவுமே செய்யல, கணவனை திட்டல, எதுவுமே செய்யல. அந்த என்ன செய்யறானா, பின்னால நம்ம வாசிக்கிறோம், 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரம். இப்பொழுது ஆடுகளை இல்லம்மா, இல்ல பின்னாடி 15வது வசனம், 18 வாசிங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி கருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ போதுமானது. அவ என்ன செய்யறானா, தீவிரமா உடனே ராஜாவை பார்க்க போறான். ரொம்ப குயிக்கா என்ன செய்யறா தெரியுமா? ஆபத்து வந்த உடனே ராஜாவை பார்க்க போறான். தாவீது ராஜாவை பார்க்க போறான். அழிவு வரப்போகுது, வீட்டுக்கு குடும்பத்துக்கு அழிவு வரப்போகுது. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாட்டா அவங்க அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒருவேளை பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனா அவங்க அங்க வரமாட்டாங்க. அது எவ்வளவு பரிதாபத்திற்குரிய காரணம்.
பேபி சொல்லி வருத்தப்பட்ட மாதிரி எல்லாரும் இந்த உலகத்துல கணவன் பிள்ளைங்க எல்லாம் வச்சு நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அவங்க ரட்சிக்கப்படாவிட்டால் அவங்க அங்க வர முடியாதே. இவ என்ன செய்யறா, குடும்பம் அழிக்கப்பட போகுது தாவீது ராஜாவால. உடனே அவன் என்ன செய்யறா, ஒண்ணுமே யோசிக்கல, யாருக்கையும் ஆலோசனை கேட்கல. ஏன் இப்படி செஞ்சேன்னு அவன் கணவரையும் திட்டல. அதுக்கு பதிலா ராஜாவை தேடி ஓடுற. நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவன் உண்மையிலேயே தீவிரமா அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? வழியிலேயே ராஜா எதிர்கொண்டு வரான் ஆட்களோட. இவ போய் பாதியில அவனை சந்திக்கிறான். அழிப்பதற்காக, நாபாலின் குடும்பத்தை அழிப்பதற்காக ராஜா அங்க புறப்பட்டு வருகிறான். இவ கொஞ்சம் தாமதம் பண்ணியிருந்தா ராஜா உள்ள வந்துருக்கும், ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. அதனால சில காரியங்களை ரொம்ப குயிக்கா செய்யணும், தீவிரமா செய்யணும். ஐயோ என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என்னுடைய பிள்ளை தவறான பாதையில போயிட்டு இருக்கானே, கண்ணீர் சிந்தனும், கதறி அழணும், ராஜாவை தேடி ஓடுறாள். அந்த மாதிரி நம்மளும் பரம ராஜாவை நோக்கி ஓடணும், பரம ராஜாட்ட முழங்கால் படியிடணும், கதறி ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? காலையில ஜெப கூட்டம் இருக்குன்னு சொன்னாலே எல்லாம் நல்லா தூங்கணும்னு தான் நினைக்கிறோம். ஐயோ நம்முடைய தூக்கம் கெட்டு போயிடுச்சு. ஒரு 3 பேர் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பேரும் இந்த ஆண்டவரோட இருந்தாங்கல்ல, பேதுரு, யாக்கோபு, யோவான். அத மாதிரி இந்த 3 பேர் மட்டும்தான் கால ஜெபத்துல கை கொடுக்கிறாங்க. இந்த என்னத்துக்குன்னா நமக்கு தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எந்நேரம் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் தூங்க சொன்னா கூட தூங்குவோம். பிசாசு நம்மளை என்ன செய்யறான், அப்படியாக நமக்கு தூக்கத்தை வரவழைச்சு கடைசியில என்ன செய்ய போறோம், எல்லாத்தையும் இழந்து விட்டுறோம். குடும்பம் அழிக்கப்பட போகிறது, தீவிரமா போறா. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல ராஜா எதிர்கொண்டு வந்துடுறான், பாதியிலே போய் சந்திக்கிற. கொஞ்சம் தாமதம் பண்ணியிருந்தாலும் ஆபத்து வந்துடும். கொஞ்சம் தாமதம் பண்ணா கூட நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு போயிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்பம் அழியாதபடிக்கு காக்கணும்னா அவங்களுக்கு நிறைய நகை வாங்கி போடணும், அவங்களுக்கு படிக்க வைக்கணும், நல்லா அதெல்லாம் செய்யணும். அது ஒரு பக்கம் தான் நாணயத்துக்கு. அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் நல்லதுதான். ஆனா அடுத்த பக்கம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் காலையில எழுந்த உடனே என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? பிள்ளைகளுக்காக பண்ணும்போது, ஆண்டவரு ஜான் விஸ்கியை நீங்க பரிசுத்தமாக்குங்க, மெலிட்டாவை நீங்க பரிசுத்தமாக்குங்க, குழந்தைய நீங்க பரிசுத்தமாக்குங்க. அவன் இந்த சின்ன வயசுலயே உங்களுடைய வசனத்தால நிரப்பப்படும். இதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கு. எப்பொழுது நீங்க ஜெபம் பண்றீங்களா? பிள்ளைங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, போதும். இன்னைக்கு அனைவருடைய திருப்தி அதுலதான் இருக்கு, பிள்ளைங்க பரிசுத்தமா இல்லையே. நான் என்னுடைய ஜெபம் இதுதான். அன்னைக்கு டாக்டர் கூட நம்முடைய மத்தியில சொன்னார்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு எல்லாம் வீட்டுல எழுதி போடுங்க. வாக்குத்தத்த வசனத்தை எழுதி போடுறீங்கல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அது பதிலா இதே எழுதி போடுன்னு சொன்னார்ல, கேட்டீங்கல்ல எல்லாரும் செய்யும். அதனால நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் பிள்ளையை நீங்க பரிசுத்தமாக்குங்கப்பா, யாராலையும் பரிசுத்தமாக்க முடியாது. இதுதான் என்னுடைய ஜெபம். காலையில அவங்களுக்காக ஜெபிக்கும் போது இதை ஜெபம் பண்ணுவேன். சில பேரை சொல்லி அவங்களுக்காகவும் இப்படி ஜெபம் பண்ணுவேன். இவங்க எல்லாம் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க, நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவங்களையும் பரிசுத்தமாக்குங்க. உங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு, நீங்க பரிசுத்த. அபிகாய் ஓடுறா, எப்படியாவது காப்பாத்தின குடும்பத்தை, அல்லது ராஜா அன்னைக்கு அழிச்சு. இன்னைக்கு தீவிரமாய் நம்ம கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடணும். ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சு, குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா உடனே பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டியது, எய்த்த வீட்டுக்கு போக வேண்டியது, அல்லது சொந்தக்காரங்கள்ட்ட போக வேண்டியது, உட்கார்ந்து கதையா பேச வேண்டியது, பிள்ளைகளை பத்தி பேசணும், ஒரு கணவரை பத்தி பேசுறது. இது அபிகாயில் அதை செய்யவே இல்லை. she is such an intelligent person. அவளுக்கு அவ்வளவு அறிவு இருந்தது, அழகு மட்டும் இல்ல, அறிவு இருந்தது. இன்றைக்கு நமக்கு அழகு மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் வேதம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவள் மகா ரூபவதி, ஆனா அதே வேளையில she is such an intelligent woman.
இன்னைக்கு நமக்கு அந்த அறிவு வேணும். கர்த்தரிடத்துல ஜெபிக்காத யாருக்கும் அறிவு இல்லைன்னு தான் நல்லா எழுதி வச்சுங்க நோட்ல. யார் யார் இன்னைக்கு எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, எத்தனை பேர் ஜெபிக்காம வந்து உட்கார்ந்து இருக்கீங்க கேட்டா, எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, எனக்கு ராத்திரி எல்லாம் நிறைய வேலை, என்னென்னமோ காரணம். என்ன காரணமா இருந்தாலும் அந்த 4 மணினா 4 மணிக்கு எழுச்சிடும். கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டு இருப்பார். இன்னைக்கு எனக்கு 3:40க்கு ஒரு அலாரம் அடிச்சு என்னை எழுந்து பார்த்தேன் கெரியார்ட்ட. 3:40. நேற்று வந்து எனக்கு நிறைய அலைச்சல் வேற, 3 ஃபங்க்ஷன் வேற. அதுல போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டா தான் இருந்துச்சு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அலாரம் அடிச்சு, ஓஹோ ஆண்டவர் நம்ம தேட ஆரம்பிச்சுட்டாரு, எப்படியாவது ஏஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஏஞ்சி மல்லு கட்டிட்டு ஏஞ்சி எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து தேவ பாதத்துல உட்கார முடியுது. அது பிறகுதான் நம்மளுடைய குரூப் பிரேயர் ஆரம்பிக்கிறது 5:30 மணி. அது பிற்பாடு நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், சொல்லி கீதாட்ட சொல்லிட்டு தான் தூங்கினேன். எனக்கு வயசாயிட்டு அவ்வளவு நேரம் தான் என்னால கொஞ்ச நேரம் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனா அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது, தீவிரமா இருக்கணும். அதுல ஜெபிக்கிறதுல தீவிரமா இருக்கணும். எதுக்காக குழு ஜெபம் போடுறோம், எதுக்கு எல்லாரும் ஃபாஸ்டிங் பிரேயர் போடுறோம், அதுதான் சபையில முக்கியமானது. மீதியெல்லாம் இந்த கூட்டம் கூட முக்கியமானது நான் சொல்ல மாட்டேன். உபவாச ஜெபம் மிக முக்கியமானது. இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு சாக்கு போக்குகளை சொல்றோம். அந்த 1 மணி நேரம் தூங்காட்டா நம்மளோட தூக்கம் வியாதியே வந்துருமா நமக்கு? யோசித்து பாருங்க. தீவிரமாய் அவள் புறப்பட்டு போனாள். இன்னைக்கு தீவிரமாய் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவ போய் ராஜா அவனோட பாதத்துல விடுகிறார். தாவீது ராஜா அவனுடைய பாதத்துல தன்னுடைய கணவன் செஞ்சது தப்புங்கிறத அவ போய் அங்க அறிக்கை செய்ய. நம்ம பிள்ளைகளுக்காக அவர் பாதத்துல விடணும், நம்முடைய கணவருக்காக அவர் பாதத்துல விடணும். அவர் குடிக்கிறாரு 24 மணி நேரம். அதை சொல்லிட்டு இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல. அவர் பாதத்துல விழுங்க. அதுக்கு பதிலா, ஆண்டவரே அதை குடிக்க கூடாது, ஆண்டவரே புள்ள குடிக்கிறான் அவன் குடிக்க கூடாது, ஆண்டவரே புள்ள இந்த தப்ப செய்யறான், அவர் பாதத்துல விழுங்க. தீவிரமாய். அவதான் புத்திசாலி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக அபிகாயில் இருந்தாள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அநேக நேரங்கள் கடந்து விட்டது. ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போயிடும். அடுத்து மேரியை குறித்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. லூக்கா 1:38. மரியாதிலிருந்து மலைநாட்டிலே புதிதாக உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாக போய் 1:38 வருகிறேன். அதற்கு பதிலாக, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். போதுமான. இங்கே மரியாள் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அழகுள்ள ஒரு பெண். அதனாலதான் படங்கள்ல கூட அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா யூத பெண்கள் எல்லாருமே அழகாகத்தான் இருப்பாங்க. இங்க இருக்கிற நம்மள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க பியூட்டிஃபுல். அந்த மரியாளுக்குள்ளேயும் உள்ளான அழகு. அபிகாயில் இடத்துல 2 அழகு இருந்துச்சு. வேதம் சொல்லுகிற வண்ணமாக அழகும் இருந்துச்சு, புத்திசாலித்தனமும் இருந்துச்சு. இன்னைக்கு மரியாள் இடத்துல என்ன இருக்கு? உள்ளான அழகு. என்ன அழகு தெரியுமா? ஒப்பு கொடுக்கிற அழகு, ஃபுல் சரண்டர். தேவ தூதன் வந்து பேசிட்டு இருக்காரு, சம்பந்தமே இல்லாம நடக்க கூடாத ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. கல்யாணமே ஆகல, குழந்தை பிறக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்ப தேவ தூதன்ட்ட ஒரு வார்த்தை தான் கேட்கிறாங்க, எப்படி ஆகும்? வேற ஒண்ணுமே மரியாள் பேசல. நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், ஏச்சி வெளியில போப்பா, வெளியில போகையா, நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்போம். ஆனா மரியாள் ஒரு கேள்விதான் கேட்டாங்க, எப்படி ஆகும்? நான் இன்னும் கல்யாணம் ஆகலையே, இது தேவனால் கூடும். உடனே மரியாள் என்ன செஞ்சாங்க? தன்னை சப்மிட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சப்மிட் பண்ண ரெடியாவே இல்லை. அதுவே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். வரலாறே கிமு என்று கிபி என்று பிரிக்கப்படுவதற்கு மரியாள் தான் காரணம். ஆண்டவர் வந்து பிறந்தார்,
மரியாள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப மரியாள் அன்றைக்கு ஒப்பு கொடுக்காட்டா வேறு ஒருவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பார், அதுல ஒன்றும் சந்தேகம். ஆனாலும் தனக்கு கிடைத்த பாக்கியத்தை, தன்னை தேடி வந்த காரியத்தை மரியாள் விட்டு கொடுக்க மனமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேடி வந்த தேவன் அவருக்கு நம்ம முழுவதுமா ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அது அரைக்குறையா ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே கர்த்தரை நேசிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் இன்னும் முழுமையான மனிதன் ஒப்பு கொடுக்கவே. மரியாளை போல என்னை உலகம் என்ன தூற்றினாலும் பரவாயில்ல, உலகம் என்ன பேசினாலும் பரவாயில்லை, நான் என்னை முழுமையா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நாம அப்படி செய்கிறோமா? செய்திருக்கிறோமா? அறகுறையா. ஒரு பையன்ட்ட ஒரு தகப்பனார் அப்பா எல்லா சாவியும் என்கிட்ட கொண்டுமா, நீ வச்சிருக்கிற ரூம் சாவி எல்லாம்னு சொன்ன உடனே ஒரு சாவியை மட்டும் அவன் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுத்தான். அப்ப அந்த ரூம் சாவியை ஏன் கொடுக்கல அப்படின்னு அவர் கேட்ட உடனே அப்புறமா அந்த சாவியை கொடுத்தா அவர் திறந்து பார்த்தா அதுல அவ்வளோ ரப்பிஷ் திங்ஸ், அதாவது நிறைய புத்தகங்கள், தேவையில்லாத கதை புத்தகங்கள், அது இதுன்னு நிறைய கிடக்கு அந்த ரூமுக்குள்ள. இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஓரத்துல சில காரியங்களை வச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் விட்டுவிட மனம் இல்லாமல். பிற்பாடு சாவியை கொண்டு போய் மீதி எல்லாம் ஆண்டவரே இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன், ஆனா இதை மட்டும் கேட்காதீங்க, இது என்னுடைய இஷ்டம், நான் யார திருமணம் செய்வேனோ அவங்களதான் திருமணம் செய்வேன், அதுல நீங்க தலையிடாது. நான் யார் வீட்டுக்கு போவேனோ போவேன், நீங்க அதை பத்தி பேசாதீங்க. எனக்கு விருப்பம்னா நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன், ஆனா உங்களை நேசிக்கிறேன். இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மரியாள் அப்படி செய்ய முழுமையாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆர்டிஸ்ட், டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆர்டிஸ்ட்ல அவர் பெரிய காலேஜ்ல ஒரு பெரிய ப்ரொஃபசர். ஆண்டவர் அவரிடத்துல பேசினார், மகனே இந்த ஆர்டிஸ்ட் வேலையை விட்டுட்டு நீ என்னுடைய ஊழியத்துக்கு வா. இவருக்கு மிகப்பெரிய போராட்டம், ஐயோ நான் இந்த துறையில சிறந்து விளங்கணும், அதுக்காக அநேக ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் போய் என்னை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கடைசி வரையில முடியாதுன்னு தான் சொல்லிட்டே இருந்தார். ஆண்டவரே நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன், இந்த ஆர்டிஸ்ட் வேலை இல்லாம மீதி நேரத்துல நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன், மீதி நேரமெல்லாம் நிறைய இருக்கு, காலேஜுக்கு போய் அதை சொல்லி கொடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிற அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அந்த ஆர்டிஸ்ட் வேலையை விட்டுட்டு வர என்னால முடியாது, இதையும் செய்வேன் அதையும் செய்வேன். ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு போதகர் மூலமாக அவருக்கு தேவனுடைய சத்தம் தெளிவாக கேட்டார். உடனடியாக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய ஆர்டிஸ்ட் வேலை விட்டு நான் என்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்தேன். அதற்கு நிறைய போராட்டம், அதன் அடிப்படையிலே வந்ததுதான் அந்த பாடல், ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னுடைய ஆர்ட் கலையெல்லாம் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன், அந்த பிரஷா கூட இடத்துல ஒப்பு கொடுத்தேன், என்னுடைய தொழில ஒப்பு கொடுக்கிறேன், நான் காலேஜ்ல எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறனோ அதெல்லாம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறோம் உங்கள்கிட்ட, என்னை நீங்க பயன்படுத்தணும். அவர் பின்னால் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். இன்றைக்கு டான் தேவேக்கர் என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோமா? யோசித்து பாருங்க. நான் கூட என்னுடைய வாழ்க்கையில அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே நான் ஒரு டீச்சர் வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு நீங்க படிப்பை கொடுத்துட்டீங்க, அந்த படிப்பின் மூலமாக நான் வரக்கூடிய பணத்தை உங்களுக்கு கொடுப்பேன், லீவு கிடைக்கும் போது உங்களுடைய ஊழியத்தை செய்வேன். அதைத்தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். நானும் ஆண்டவர்கிட்ட இவருடைய வரலாற்றை படிக்கும் போது எனக்கு என்னுடைய ஞாபகம் வந்தது. ஒரு காலத்துல நானும் இப்படித்தானே ஆண்டவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய படிப்போ உன்னுடைய பணமோ எனக்கு தேவை கிடையாது, நீதான் வேணும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில தான் கர்த்தருக்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அதே போல இந்த அருமையான சகோதரனும் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். இன்னைக்கு உலகம் எங்கும் பாடப்படுகிற பாடல், ஐ சரண்டர் ஆல் டு ஜீசஸ், ஐ சரண்டர், டேக் மீ ஜீசஸ், டேக் மீ ஆன் என்று சொல்லி அழகான வரிகள் அதில் இருக்கு.
அதைத்தான் தமிழ்ல ஒப்புவித்தேன் என்னை முற்றிலுமாய் என்று சொல்லி தமிழ்ல பாடல் இல்லை. இன்றைக்கு நம்ம எதெல்லாம் ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். மரியாள் தன்னை அர்ப்பணித்தார்கள். அதனாலே இன்றைக்கு அவர்கள் அழகுள்ள ஒரு பெண், ஏற்கனவே அழகுதான், ஆனா வேதத்துல அது குறிப்பிடல. ஆனாலும் அவர்களுடைய உள்ளான அழகு ஒப்புவித்தல்ல இருந்துச்சு. இறுதியாக நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர், நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர். அடுத்தது ஒரே ஒரு காரியம், கடைசியில நம்ம 1 ராஜாக்கள் இப்பொழுது படிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 1-4 வசனத்துக்குள்ள தாவீது மிகவும் வயதான காலத்துல மரண படுக்கையில இருக்கும்போது அபிஷாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவரிடத்துல விடுகிறார். அவள் அவருக்கு பணிவிடை செய்கிறாள். அந்த பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அழகுள்ள ஒரு பெண். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு ஊழியர் செய்யும் போது நாம் அழகுள்ளவர்களாக மாறுகிறோம். அவள் எப்படி தாவீது ராஜாவுக்கு ஊழியர் செய்கிற அந்த பெண் அழகுள்ளவளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய அழகு எப்படி வெளிப்படுது தெரியுமா? ஆண்டவருக்கு சேவை செய்யும் போது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது. சிறு பிள்ளைகள் மத்தியில போய் ஊழியம் செய்யலாம். இந்த அருமையான வாலிப தங்கை கூட தன்னை நம்ம கேட்டோம் சாட்சி. இந்த வாலிப வயதுல சிறு பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருக்காக செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழகு என்பது எதுல வெளிப்படுது தெரியுமா? அவருக்கு சேவை செய்யும் போது. அபிஷா என்று சொல்லக்கூடிய அந்த அழகான ஒரு பெண் தாவீது ராஜாவுக்கு சேவை செய்தார். நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது தெரியுமா? நம்முடைய நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அது நிறைய இருக்கு, ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க போறோம். அடுத்தது என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆனா அழகான நேசர் நமக்காக ஏசாயா 53:5 என்ன சொல்லுதுன்னா, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது, அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமணித்த நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிலே அவர் பேரிலே வந்தது. ஏசாயா 53 மனப்பாடம் கூட பண்ணியிருக்கோம், உணர்ந்து பண்ணியிருக்கிறோமா? எப்படிப்பட்ட நேசர்? நம்முடைய நேசர் அழகானவர், அவர் 10,000களில் சிறந்தவர். 1000 பார்த்தாலும் சொல்லி ஜான் ஜெவராஜ் ஒரு பாட்டை பாடினான். அவன் அன்னைக்கு உணர்ந்து பாடினா, இன்னைக்கு அவன் உணராம இருக்கான். ஆனா அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். 1000 பார்த்தாலும் உம்மை போல நான் யாரையும் பார்த்தேன். இன்றைக்கு அழகான நேசர் இன்றைக்கு இப்படியாக விரும்பத்தகாதவராய் மாற்றப்பட்டது எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அதை மறந்துடக்கூடாது. நானும் நீங்கள் செய்த அக்கிரமம் அவர் பேரிலே சுமத்தப்பட்டது. அவர் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அவர் ஆக்கினை அடைந்தது நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும். இப்படியான அந்த கேடு அடைய வேண்டிய சூழ்நிலை, அவர் அழகை இழக்க வேண்டிய சூழ்நிலை. யோசித்து பாருங்க. அந்த நேசரை நாம் பின்பற்றுகிறோமா? ரூத்தை போல பின்பற்றுகிறோமா? சாராளை போல அவர் பேரிலே அந்த அசையாத விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்பி இருக்கிறோமா? மரியாதை போல இந்த நேசருக்காக என் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறோமா? யோசித்து பாருங்க. அபிகாயிலை போல அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறோமா? குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக அவர் பாதத்துல விழுந்து கிடக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த நேசர் எப்படிப்பட்டவர்? எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக அந்த கேடு அடைந்தவர். அவரை பார்க்கும் போது அவரை விரும்பத்தக்க ரூபம் ஒன்றுமே இல்லை, அழகே இல்லாதவராய் மாற்றப்பட்டார். அந்த நேசரை நம்ம பின்பற்றுகிறோமா? அவருக்காகத்தான் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். எல்லாரும் முழங்கால் படியில போயிடும். இப்பொழுது ஒரு பாடல் இசைக்கப்படும்.
அந்த பாடலை நாம் கேட்டு கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். ரூத்தை போல ஓர்பாளை பார்க்க வேண்டாம், பின்னால் திரும்பி போன ஓர்பாளை பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மட்டும் பார்ப்போம். எனக்காக அந்த கேடு அடைந்தவரை, எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவரை, எனக்காக அடிக்கப்பட்டவரை, எனக்காக நொறுக்கப்பட்டவரை, 10,000களில் சிறந்த அவர் தன்னுடைய அழகை இழந்தார். அது எனக்காக. நாம் அவரை பின்பற்ற போகிறோமா என்பதை யோசிப்போம். முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் இடத்திலே எழுந்து நிற்போம். நம்மை அர்ப்பணித்து இந்த மாதத்தை முதல் நாளை நாம் ஆசீர்வாதத்தோடு தொடங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஜீவன் உள்ளவர் நம் மத்தியிலே இருக்கிறார். சுகம் கொடுக்கிறவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா, ஒப்புக் கொடுப்போமா ஆண்டவருக்கு?